பலாக்காய் வச்சு வெஜிடேரியன் சுக்கா பண்ணலாம். குக்கரில் 1 கப்பு தண்ணி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். பலாக்காவை கட் பண்ணால் மோர் கலந்த தண்ணியில் ஊற வைக்கணும். பலாக்காய் வெட்டுறதுக்கு முன்னாடி கையிலையும் கத்தியிலையும் ஏதாவது ஒரு எண்ணெயை தடவிக்கணும். இப்போ கழுவுறப்ப ஈஸியாக அந்த பிசுபிசுப்பு போயிடும். வெட்டின பலாக்காய் 3 கப் அளவுக்கு இருக்கும். ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு குக்கரில் 1 விசில் வச்சா போதும். ஏதாவது ஒரு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, வெட்டின வெங்காயம் 1 கப் அளவுக்கு, 2 கொத்து கருவேப்பிலை, அரை கப்பு தக்காளி, 5 இல்லை 6 பச்சை மிளகாய், மீடியம் ஃப்ளேமில் வச்சு 30 செகண்ட்ஸுக்கு வதக்கணும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோலாம் பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நடுவில் ஒரு 2-3 வாட்டி கிளறி விட்டுக்கலாம். வேக வச்ச பலாக்காயை இதோட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகாத்தூள் 2லேருந்து 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும், சோம்புத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், தீயை லோ ஃப்ளேமை விட கொஞ்சம் கூட வச்சு நல்லா செவக்கிற வரைக்கும் வதக்கணும். அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். என்னோட சமையல் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், மசாலா அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வாட்டி கிளறிட்டோம் 1 கரண்டி அளவுக்கு தண்ணியை ஊற்றி மூடி வைக்கலாம். இது பலாக்காய் வேக வச்ச தண்ணி. வெறும் தண்ணி வேணால் கூட ஊற்றி மூடி வச்சுக்கலாம்.
நல்லா செவந்து வர்றதுக்கு 12லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மிளகுத்தூள் 2 டீஸ்பூன், கறி மசாலா பொடி 1/2 டீஸ்பூன். கறி மசாலா பொடியோட ரெசிபி என்னோடய பொடி பிளேலிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். பொடிசாக கட் பண்ண மல்லி இலை 1/2 கப் அளவுக்கு. கட்டாயம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். சும்மாவே கூட சாப்பிடலாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும்.